Exercise 5.5, question number 10. The equation of a line passing through the origin வழியா ஒரு லைன் போகுது and perpendicular to the line 7x minus 3y plus 4 equals 0. பர்பெண்டிகுலரா போகுது, ஒரு லைனுக்கு பர்பெண்டிகுலர் ஆரிஜின் வழியா போகுது, அதெல்லாம் ஒரு லைனுக்கு பர்பெண்டிகுலரா போகுது. அந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன? நாலு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எது நம்ம கண்டுபிடிக்கணும்? என்ன சொல்லிருக்காங்க? ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். இப்போ நான் என்ன செய்யறேன், இங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். திஸ் பாயிண்ட் இஸ் ஆரிஜின். அந்த லைன் வந்து ஆரிஜின் வழியா போகுது. The line is passing through origin and perpendicular to the line. ஏற்கனவே ஒரு லைன் இருக்கு. இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரா போகுது. ஆரிஜின் வழியா போகுது, பர்பெண்டிகுலர் டு தி லைன். இந்த லைனோட ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. 7x minus 3y plus 4 equal to 0. அப்ப இந்த லைன் வந்து ஃபர்ஸ்ட் லைன் 7x minus 3y plus 4 equal to 0 வந்து லைன் நம்பர் 1. லைன் நம்பர் 1. ஏற்கனவே அந்த லைன் இருக்கு. 7x minus 3y plus 4 equal to 0 லைன் இருக்கு. இப்போ புதுசா ஒரு லைன், அது என்ன, ஆரிஜின் வழியா போகுது. இட் இஸ் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஆரிஜின் வழியா போயிட்டு இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப இது லைன் நம்பர் 2. இந்த லைன் நம்பர் 2 ஓட ஈக்குவேஷன் என்ன? ஆரிஜின் வழியா போகுதுல்ல, அந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிப்போம். இந்த லைன் 7x minus 3y plus 4 equal to 0 இருக்குல்ல, இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிப்போம். இது லைன் நம்பர் 1 தானே. அப்ப m1 இந்த லைனோட ஸ்லோப் என்ன ஃபார்முலா? மைனஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 7. y கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y minus 3. மைனஸ் மைனஸ் கட் ஆயிடும், பாக்கி இருக்கிறது 7/3. அப்ப m1 7/3. இந்த லைனோட ஸ்லோப் என்ன? 7/3. சரி, இந்த லைன் எதுக்கு பர்பெண்டிகுலர்? லைன் 1 வந்து லைன் 1 லைன் 2 பர்பெண்டிகுலர். அப்ப லைன் 1 is perpendicular to line 2. இப்படி போட்டா perpendicular. line 1 is perpendicular to line 2. Therefore slope of L2, slope of the line 2 என்னன்னா, line 2 ஓட ஸ்லோப் என்னன்னா m2 equal to இந்த லைனோட ஸ்லோப் லைன் 1 ஓட ஸ்லோப்போட நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் -1/m1. அப்ப -1/m1 என்ன? 7/3. இந்த லைனோட ஸ்லோப் என்ன? 7/3. அப்ப ஈக்குவல் டு மைனஸ் இந்த 7/3 மேல போனா 3/7 -3/7. அப்ப m2 என்ன? -3/7. இப்ப இந்த லைன் 2 ஓட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? the line passing through origin having slope என்ன? -3/7. ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் லைன் 2 equation of line 2 equation of line 2 equation of line 2 second line ஓட ஸ்லோப் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க 0,0. அது x1 y1. ஸ்லோப் கொடுத்திருக்காங்க. ஸ்லோப் என்ன? நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் -3/7. ஸ்லோப் வந்து m2 என்ன? -3/7. அப்ப ஈக்குவேஷன் is y minus y1 equal to m into x minus x1.
y minus y1 y minus 0 equal to m வந்து minus 3 by 7 into x minus x1 x minus 0 அப்போ y minus 0 னா y minus 3 by 7 into x which implies 7 into y 7y 7y equal to minus 3x அப்போ minus 3x left side கொண்டு வர plus 3x plus 7y equal minus 3x இங்க வந்துட்டா அங்க 0 இருக்கும் அப்போ என்ன ஈக்குவேஷன் 3x plus 7y equal to 0 ஆப்ஷன் C இந்த சம்முக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் C 3x plus 7y equal to 0. This problem completed.